ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DJI ப்ராடக்ட்ஸு Insta360 அதெல்லாமே கூட வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஆலன் ஸ்டோர்னு நிறைய கடைங்க இருக்குது. பட் DJIயோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம DJI Osmo Nanoவோட அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காம்போ 128GB வேரியன்ட்டு. ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக சைனா ட்ரிப் போயிருந்தேன். அங்கே தான் இந்த Osmo Nano வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே நான் வாங்கின ப்ரைஸு, அதுக்கப்புறம் எங்கே வாங்கினேன் அப்படின்ற அந்த ஸ்டோரியுமே வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கை பார்த்துட்டு எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நான் டாப் வியூவில் இருந்தும் ஒரு ஆங்கிள் வந்து நான் காட்டுறேன். ஸோ நம்ம வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா Osmo Nano ஸ்டாண்டர்ட் காம்போ 120GB வேரியன்ட். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. 1/1.3 இன்ச் CMOS சென்சார் வந்து இதில் இருக்குது. 4K 60 ஃப்ரேம்ஸில் வந்து எடுக்க முடியும். சைஸ் குட்டியாக இருந்தாலும் 4K 60 ஃப்ரேம்ஸ் எடுக்கும். ஸோ 10 பிட் D-Log-Mல வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். லைட் வெயிட் டியூவல் சைடட் மேக்னெட்டிக் டிசைன். ஸோ அதை நான் காட்டுறேன் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 200 minutes எக்ஸ்டெண்டட் பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. 200 minutes வந்து அந்த விஷன் டாக் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து சார்ஜ் பண்ணிக்கும். லைவ் வியூ வித் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்விஃப்ட் கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர். அது என்ன ஃபீச்சர் அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி கேமரா காட்டும்போது நான் சொல்கிறேன். அப்புறம் Osmo ஆடியோ, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன DJIயோட மைக் 3, அப்புறம் மைக் மினி, அப்புறம் மைக் 2 கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் ஆகும். நீங்கள் தனியாக வந்து ஒரு ரிசீவர் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் கேமரா கூட அப்படின்னு கிடையாது. அப்புறம் 10 மீட்டர் வாட்டர் ப்ரூஃப் கேமரா, IPX4 ரேட்டட் விஷன் டாக். ஸோ இந்த கேமரா வந்து 10 மீட்டருக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப். இது வந்து IPX4 தண்ணியில் முக்கிலாம் எடுக்க முடியாது. லைட்டாக வந்து அப்படி பட்டுதுன்னா வந்து சமாளிச்சுக்கும். அதுதான் இதில் இருக்குது. ஸோ வேற பின்னாடி பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் வந்து இந்த பாக்ஸ் வந்து பிஞ்சிருச்சுங்க நான் அங்கே எடுத்துகிட்டு வரும்போது. கேமரா, அப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் விஷன் டாக்கு, ப்ரொடெக்டிவ் கேஸு கேமராக்கு, மேக்னெட்டிக் ஹேட் கிளிப், மேக்னெட்டிக் லேண்ட்யார்ட், கழுத்தில் வந்து ஒரு செயின் மாதிரி போட்டுக்கிட்டு மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் மைக் இன்சர்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு செயின் மாதிரி வரும். அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கொஞ்ச நேரத்தில். அதில் வந்து நம்ம கேமரா வந்து அப்படியே வந்து மேக்னெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டியூவல் டைரக்ஷன் மேக்னெட்டிக் பால் ஜாயிண்ட் அடாப்டர் மவுண்ட், அப்புறம் USB 3.1 கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த PD கேபிள் எப்பவும் கொடுக்குறது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஃப்ளைட்டில் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்படி தான் இருந்தது. நான் கரெக்டாக அதே மாதிரி பேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உள்ள தான் வந்து கேமரா டியூண்டு இருக்குது. கேமரா வித் அந்த விஷன் டாக்கோட வந்து மேக்னெட் மவுண்ட் பண்ணி தான் இருந்தது. நான் தனியாக வைக்கிறேன் இப்போதைக்கு. பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது, இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்போ கொடுக்குறாங்க. அது யார் ஓட்டுறாங்கன்னே தெரியல. ஆக்சசரிஸ், அந்த கேஸு, ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பால் ஜாயிண்ட்டு, இந்த சக்ஷன் இது மாதிரிங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒட்டுன்னு தெரியல. இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துடலாம் எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த Type C கேபிள், PD கேபிள், பட் இது திக்காக இருக்குங்க. USB 3.1 கேபிள். திக்னஸ் நல்லா தெரியுது, பார்க்கும்போதே வந்து தெரியுது. நான் கம்பேரிசன் காட்டுறேன். இது நான் Osmo Pocket 3 வாங்கும்போது அந்த கேபிள் ரைட் இது வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து Pocket 3க்கு கொடுத்தது. டாப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா Osmo Pocket 3ல் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நார்மல் கேபிள், இது திக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது லுக் வைஸு பார்க்கும்போது தெரியுதுங்களா? கீழே இருக்கிறது மெலிசாக இருக்குது. இந்த கேபிள் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. USB 3.1 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஒரு அப்கிரேடு. அதுக்கப்புறமா அந்த செயின் பெண்டன்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கழுத்தில் மாட்டிக்கலாம். ஓகே, ரப்பரிஷ் மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து நம்ம அப்படி சர்ஃபேஸ் இங்கே பின்னாடி வந்து ஓகே நல்லா இருக்குல்ல. பாருங்கள், இப்படி பண்ணால் சின்னதாகும். அடாடா என்னென்ன இன்னோவேஷன் பாருங்கள். கீழே இப்படி, மேலே அப்படி, அதாவது ஈவனாக ஆகும், கிராஸ் ஆகாது. புரியுதுங்களா? நான் அதான் நார்மலாக ஏதோ கயிறு கட்டி விட்ருப்பாங்கன்னு நினச்சேன். நல்லாயிருக்கு இந்த மெக்கானிசமு. ஓகே, இதுதான் அந்த கேப் மவுண்ட்டுங்க. கேப் போட்டு கேப் மேலே மவுண்ட்டு அப்படியே. ஏன்னா சைஸ் சின்னது, 53 கிராம் தான். கேமராவே பார்க்கல பாருங்கள் இன்னும். ஆக்சுவலாக நான் ஆக்டிவேட்லாம் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு அன்பாக்சிங் ஃபீல் இருக்கணுமேட்டு இது பாருங்கள். லென்ஸு மேலே இருந்ததெல்லாம் இங்கே இருக்குது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வாங்கும்போது ஒட்டவே மாட்டேங்குது. இப்போ லென்ஸ் மேலே கேப் இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்டிக்கர் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த விஷன் டாக்கு, do not use the multifunctional vision dock underwater. The vision dock supports IPX4 splash resistance only when attached to the camera. கேமராவோட அட்டாச் ஆயிருந்தால் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது IPX4 மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷன் டாக்கில் ஒரு ரெட் கலர் பட்டன், பவர் ஆனுக்கும் இதுதான், ரெக்கார்டிங்க்கும் இதுதான். அதே மாதிரி கேமரா மட்டும் யூஸ் பண்ணும்போது அதுக்கும் ஒரே ஒரு பட்டன் தான். வேறு எங்கேயுமே ஃபிசிக்கலாக பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. நான் இப்போ விஷன் டாக்கோட கனெக்ட் ஆயிருக்குங்களா, நான் அப்படியே ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் ஈஸியாகவே கிளிக் பண்ண முடியுது. ஒரு கிளிக் பண்ணால் ஒன்றும் ஆகலை. அப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். Osmo அப்படின்னு வந்துருச்சு. பவர் ஆன் கேமரா அண்ட் பிளேஸ் க்ளோஸ் டு மல்டி ஃபங்க்ஷனல் விஷன் டாக் கனெக்ட் ஆகிருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? லைவ் ப்ரிவியூ வந்து இதில் தெரிய ஆரம்பிக்குது.
இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்கே 2 பக்கமும் வந்து கிளிப் இருக்குது. இந்த 2 சைடுமே வந்து கிளிப் இருக்குது. நான் அழுத்தினேன் அப்படின்னா அன்லாக் ஆகிடும். அப்படியே நான் எடுக்க முடியும். எடுத்து இந்த சைடுக்காக அப்படி வச்சுக்கலாம். லாக்கு நார்மலாக அப்புறம் எப்போவும் எப்படி இருக்கும், கேமரா வந்து நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ஆக்ஷன் கேமராவில் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி வியூவு. அதுக்கப்புறம் நான் தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து லைவ் மானிட்டர் பண்ணோம், தெரியுதுங்களா? இது என்ன பார்க்குதுன்றத கொஞ்சம் தூரத்துக்கு, எவ்வளோ தூரத்துக்குன்னு சரியாக தெரியல. இந்த செயின் மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே போடுறேன் கழுத்தில். மைக்கு மேலே ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ, எந்த பொசிஷனில் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே ஷர்ட்டுக்குள்ளே விட்றேன் உள்ள, யாருக்கும் தெரியாமல், அதாவது வெளியே வந்து நான் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன்னு தெரியாத மாதிரி. இப்போ மேக்னெட், ஓகேங்களா? அவ்வளோதான். எங்கே இருக்குது? அந்தளவுக்கு டைட்டாக இருக்க மாதிரி இல்லையே, ஈஸியாக விழுந்துருமோ? சரி, ஒரு நிமிஷம். மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதை பிச்சிடுறேன். இப்போ இதனால் கூட நமக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒட்டாத மாதிரி இருக்கலாம். இங்கே வந்து பின்னாடி தெரியுதுங்களா, அந்த ஒரு மேக்னெட் இருக்கிற அந்த தெரியுதுங்களா, ஒரு நியோடிமை மேக்னெட் இருக்க மாதிரி இந்த இடம் மட்டும் தெரியுது. இது ஸ்ட்ராங்காக ஓட்டுது. பட் ஷர்ட்டுக்குள்ளே நம்ம போட்டு இங்கே ஓட்டுது ஓரளவுக்கு ஓகே. வெயிட்டில் வந்து அப்படியே தொங்கிடுமோன்ட்டு ஒரு பயம். இப்படி வேணால் இப்படி வச்சுக்கலாங்க. இல்லை எனக்கு வெர்டிக்கல் ஷாட் நான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அந்த வெர்டிக்கல் மோடுக்கு வந்து அது மாறிக்குது. இப்படி வச்சா இப்படி, ஓகேங்களா? ஸோ ஷர்ட்லாம் போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் போல் இருக்குது. இல்லை நம்ம கேப் போடுறோன்னா கேப்பில் வச்சுக்கலாம். இல்லை நார்மல் யூஸ்வலாக நம்ம அந்த மவுண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மவுண்ட்லுமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மேலேருந்து ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் காட்டுது பாருங்கள். மைக் ஏதாவது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மைக் உங்களுக்கு காட்டும். 2 டிரான்ஸ்மிட்டருமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 120 GB வேரியன்ட் அப்படின்றதுனால ஒரு 107 GB கிட்ட வந்து யூசபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் SD கார்டு, இப்போ இதில் SD கார்டு போடுறதுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இது பிடிச்சிலாம் வலிக்க வேணாம், அப்படியே தூக்குனிங்கன்னா வந்துடும். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்குது. மெமரி கார்டுமே நீங்கள் வந்து போடலாம். இன்டர்னலும் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, இது ரெக்கார்ட் ஆகும்போது இன்டர்னலாக இதுக்குள்ளே மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இந்த ஸ்டோரேஜ் எங்கே இருக்குன்னா, இந்த 107 GB, இந்த 120 GBமே இந்த கேமராக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். மெமரி கார்டு நான் இதில் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக இதில் ரெக்கார்ட் ஆகாது. நான் எப்போ இதை மவுண்ட் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு கேட்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீ அப்படின்னு கேட்கும். அதே நேரத்தில் மவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் மேக்னெட்டிக் மவுண்ட் தான். ஸோ நான் ஆக்ஷன் 3 வாங்கும்பொழுது என்னென்னலாம் வந்து நான் வச்சுருந்தனோ, அந்த அட்வென்ச்சர் கிட் வாங்கும்போது சேம் மேக்னெட்டிக் மவுண்ட்டு, சேம் அந்த செல்ஃபி ஸ்டிக், அதெல்லாமே இந்த கேமராவோடையும் யூஸ் ஆகும். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் மெயினாக இந்த நானோ போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஆக்ஷன் கேமரா வீடியோஸ் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஆக்ஷன் கேமராஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறாங்க, இல்லை ட்ரெக்கிங் பண்ணுறாங்க, அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காம்பேக்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அதிகமான ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் ரீசெண்ட் டைம்ஸில் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக போகிறது இல்லைங்க எங்கேயும் வெளியே. இப்போ டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்மோ பாக்கெட் 3 எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் 3 மழைலாம் பெஞ்ச இடங்களில் வந்து ஆக்ஷன் 3 நான் யூஸ் பண்ணேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. நானோ வாங்கினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு POV ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த ஆஸ்மோ நானோ நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வந்து ஷங்காயில் AP மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வாங்கியிருந்தேன். DJ Neo 2 வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நம்ம வந்து பீஜிங் ஏர்போர்ட்டில் நான் எடுத்து போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு DJ ஸ்டாலில் Neo 2 வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மோ 360 நானோ அதோட ப்ரைஸிங்லாம் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தனால டைம் கிடையாது, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்ன ரேட் வந்து சைனாவில் விற்கிறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக அப்போ ஃபோட்டோ எடுத்தேன். அது எனக்கு எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து பீஜிங்கில் இருந்தானா, அப்புறம் ஜாங்ஜியாச்சே போனோம், அப்புறம் ஷங்காய் லாஸ்ட் நாள் அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்னா ஈவினிங்காக வந்து எங்களுக்கு ஷங்காயில் AP மார்க்கெட் கூப்பிட்டு போனாங்க. அப்போ வரைக்குமே வந்து நான் DJ ஸ்டோர்ஸ் வேறு எதுவும் பார்க்கல, பீஜிங்கில் பார்த்தேன் ஏர்போர்ட்டில். ஸோ நம்ம போகிற இடங்களில் நிறைய இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் நாள் ஃப்ளைட் அன்றைக்கி கூட வந்து எனக்கு DJ ஸ்டோர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. அதனால் AP மார்க்கெட்லேயே இந்த ஆக்ஷன் கேமராஸ் ட்ரோன்ஸ்லாம் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒரிஜினல் தான். DJ Insta360 ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் மட்டும் தான் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் தைரியமாக போயிட்டு கேட்டேன் அவங்க கிட்ட வந்து. இருந்தாலும் ஏன்னா பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியல. நான் வந்து ஒரு சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா வாங்கியிருந்தேன், ஃபஸ்ட் காப்பி தான். அது அவ்வளோ ஒரிஜினலாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் காப்பினா சொல்ல முடியல,
முடியல அன்லஸ் அந்த பிராண்டோட அந்த வாட்சுக்கு பின்னாடி நம்ம எடுத்து பார்க்காத வரைக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி டூப்ளிகேட்டுன்னு நம்மளால சொல்ல முடியல. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா இது டிஜேயோட ஒரிஜினல் பேக்கிங் மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த கடையில் போயிட்டு 1க்கு 4 தடவை வந்து ஒரிஜினல் தானா அவங்க வந்து கடுப்பாயிட்டு நான் ஆக்டிவேட் பண்ணி தரேன் வாங்கிக்கிறியா, டிஜே வெப்சைட்லேயே நான் வந்து ஆக்டிவேஷன் போட்டு சீரியல் நம்பர் போட்டு நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் நான் வந்து கேட்டேன். என்கிட்ட எடுத்தோடனே எவ்வளோ சொன்னாங்கன்னா 2300 யுவான் சொன்னாங்க. அதாவது அதிகமாக தான் சொன்னாங்க. நம்ம வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்ததுனால எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. 2300 சொன்னாங்க. பட் நான் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேரியண்ட் 128GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1953 யுவான் வந்து பார்த்துட்டேன். அந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 2300ன்னு சொன்னவொடனே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணால் உடனே சைனாவில் இருக்க டிஜே வெப்சைட்டை தூக்கி எனக்கு கிட்ட காமிச்சான். இங்கே பார்த்தியா இன்னும் அதிகமாக தான் சொல்கிறாங்க, நான் உனக்கு கம்மியாக சொல்லியிருக்கேன். நான் எடுத்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன். இதுவும் உங்கள் ஊர் பீஜிங் ஏர்போர்ட்டில் தான், இதுக்கு என்ன சொல்ல வர நீ அப்படின்னு. 1953 யுவான் 120GB வேரியண்ட், 64GB வேரியண்ட் வந்து 1698 யுவான். அதை பார்த்தா ஓகே அதே ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பாவி என்னடா அது எதுவுமே கேட்கல. இந்த ஃபோட்டோ எடுக்கலைன்னா அவன் சொன்ன இன்னும் ஒரு 100-150 யுவான் அதிகமாக கொடுத்து தான் வாங்கியிருப்பேன். நான் வந்து 1950 ஒரு 3 யுவானுக்கு வந்து கம்மியாக வாங்கினேன். இது ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் ஃப்ரீ. நான் டிஜே ஸ்டோர் ஏர்போர்ட்டில் பார்த்தது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அப்போ வந்து 1953 ஸோ 1950க்கு தான் கேட்டேன். ரொம்பலாம் குறைக்கவே மாட்டேன்ட்டான் அவன். ஏற்கனவே அவன் சொன்ன ரேட்டோட நம்ம குறைச்ச மாதிரி. அதனால் இன்னும் குறைக்கவே மாட்டேன், ஏன்னா இது ஒரிஜினல் ப்ராடக்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, நீ வேறு ஏதாவது பொருள் சொல்லு நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்ட்டான். ஸோ இப்போ நம்ம ஏபி மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஜே ப்ராடக்ட்ஸு Insta360 அதெல்லாமே கூட வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஆலன் ஸ்டோர்னு நிறைய கடைங்க இருக்குது. பட் டிஜேயோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதிகமாக தான் சொன்னாங்க எடுத்தோடனே. பட் நான் வந்து இங்கே கொஞ்சம் அதே சேம் ப்ரைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததுனால அப்படியே வந்து கேட்டிருந்தேன். சேம் ஆஸ்மோ 360 ஒரிஜினல் தான். அது நேரத்தில் ஆஸ்மோ நானோ 120GB வேரியண்ட்டு. ஸோ இது வந்து நான் 1950 யுவானுக்கு வாங்கினேன். நான் இருந்தாலும் வந்து சீரியல் நம்பர் செக் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம பார்த்துருவோம் சீரியல் நம்பர் செக் பண்ணுறது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் மெயினாக வாங்கணும்னு நினச்சது இந்த 2 தான், ஆஸ்மோ 360 நானோ. ஆஸ்மோ நானோ இங்கே டெமோக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அதே நேரத்தில் மணி எக்ஸ்சேஞ்சிங் பண்ணுறதும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கும்போதே ஒன்றுக்கு ஒரு 3 இடத்துலையாவது வந்து இருக்கலே யார் கம்மியாக தராங்கன்றத ஒரு கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து 14.2க்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கூட டூருக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா 12.9 13 அந்த ரேஞ்சிலலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து கொஞ்சம் அதிகமான இந்தியன் ருபீஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரெகுலராக ஒரு இடத்துல வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விசாரிக்காமல் வாங்கிட்டோம். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. யாருக்கும் தனியாக ப்ரொமோஷன்லாம் பண்ணல. எங்கே வாங்குறீங்களோ ஒரு 2-3 இடத்துல வேறு ஏரியாக்களில் வந்து கேட்டு பாருங்கள். மணி எக்ஸ்சேஞ்ச் எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ நான் வாங்கினது அதான் 1950 யுவான் இன்ட்டு 14.2 நான் மாற்றின கரன்சி 27,700 கிட்டத்தட்ட வருது. அதே நான் வந்து 12.9க்கு வாங்கியிருந்தேன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு இதை வாங்கியிருந்திருப்பேன். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து இதே வேரியண்ட் 120GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துருக்கும் போது பார்த்தா அமேசானில் 40,000க்கெல்லாம் இது ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் செக்கிங்கே பண்ணலை. லிட்டரலாக நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து இன்னும் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் நமக்கு. அதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் ஒரு அரௌண்ட் ஒரு 35,000லேருந்து அமேசானில் 40,000 கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு 38,000 ரூபாய்க்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு. நான் அமேசானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான் லிங்க் ஏன் சொல்கிறேன்னா அதில் கொஞ்சம் ஒரிஜினல் ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் எங்கேயாவது உங்களுக்கு கம்மியாக கிடைச்சாலும் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பேக்டாக இருக்குது. எனக்கு அதிகமாக ஆக்ஷன் கேமராஸ் வந்து தேவைப்படாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆக்ஷன் 6 வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. வேரியபிள் அபர்ச்சரோட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 4 hours பேட்டரி டைம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் இன்னும் டீப்பாக பார்க்கல. ஆக்ஷன் கேமராவோட நீடு இருக்கவங்க அந்த மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டான ஆக்ஷன் கேமரா வாங்கிடுங்க. நான் இது வாங்கினதுக்கு காரணம் அதிகமான ஷார்ட்ஸ் எடுக்கிறதுல பிஓவி ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். ஹேண்டியாகவும் இருக்கணும். மைக்கும் வந்து லேட்டஸ்ட்டான மைக்ஸ் வந்து ஒயர்லெஸ்ஸாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு தான். இதே மைக் ஒன்று தான். இதே மைக் ஒன்று நான் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்மிட்டரையும் வந்து நான் சேர்த்து வந்து அதை அந்த கேமராவோட ஃபிசிக்கலாக அட்டாச் பண்ணணும். இப்போ வர ஆக்ஷன் கேமராஸ் 360 கேமராஸ் இந்த பாக்கெட் 3 எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் ஆகிடுது. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறைய ட்ரோன் கண்டென்ட் இந்த மாதிரி டெக் கேஜெட்ஸோட வீடியோஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கல நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்து பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். நிறைய ட்ரோன்கள் பற்றி வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழில் வந்து ட்ரோன்கள் பற்றி வந்து கொஞ்சம் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ட்ரோனு இந்த மாதிரி டெக் கேஜெட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதோட ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களை பார்க்குறேன்.